வணக்கம். வீடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக லொக்கேஷன்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி சம் கைட்லைன்ஸ் நான் சொல்கிறேன். அந்த கைட்லைன்ஸ் எதை பற்றிலாம் இருக்கும்னா, 1 அக்சசிபிலிட்டி பற்றி இருக்கும், 2 வாட்டர் சோர்ஸை பற்றி இருக்கும், 3 பக்கத்தில் என்னென்ன இருக்கக்கூடாதுன்றதை பற்றி இருக்கும், 4 எந்த இடத்துல தண்ணி வந்து மழை பெஞ்சா வருது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை கடல் மட்டுமே மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம இடத்துக்கு ஆபத்து இருக்கா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றிலாம், அதெல்லாம் செக் பண்ணி எப்படி வாங்குறதுன்றதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, 1 அக்சசிபிலிட்டியில் ஒரு இடம் வந்து ஒரு மெயின் ரோடுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று வசதி வாய்ப்புகள், ஒரு ஸ்கூல், காலேஜ் அல்லது ஒரு மார்க்கெட், ஒரு கோயில், ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஈஸியாக அக்சசிபிள், ஒரு லிமிட்டட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு மெயின் ரோட்டில் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம வீட்டுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற ஒரே ரோட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா அந்த ரோட்லேருந்து திரும்பி போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே. அது எப்படி இருந்தாலும் அந்த ரோடு வந்து அகலமாக இருந்தால் ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கலாம். இல்லை போய் திரும்பி 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 போகிற மாதிரி தான் இருக்குது, அதிகமாக திருப்பங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரோடு டோட்டலாகவே வந்து அகலமாக இருந்தால் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒருவேளை அப்படி போகிற வழியில் திரும்பி போகிற சில இடங்களில் ரோடு ரொம்ப அகலம் கம்மியாக இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது வந்து ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடத்த வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன்ஸில் அதை சூஸ் பண்ணணுன்னா அது ஓகே. மற்ற பெனிஃபிட்ஸுக்காக சூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. அடுத்தது, ஒரு மெயின் ரோட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஏரியா இருக்கும், நல்ல வீடுகள் நெருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து வெறும் காலி இடமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு திருப்பி ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வீடு வாங்க போகிறீங்களா இருந்தால் அப்படி இடத்த அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ஆஸ்பெக்டில் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதையும் மீறி அதில் எதனா வேறு பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்கள் வேறு அக்சஸ் இருந்துச்சுன்னா ஓகே. வேறு அக்சஸும் இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து காலி இடங்களை தாண்டி தான் போகணுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே அங்கே இருந்தாலும் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளான அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ்ன்றது ஒவ்வொரு சென்னை மாதிரி கார்ப்பரேஷன் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பட் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிற இடங்கள்லையும் சில இடங்களில் டைரெக்டாக போர் வாட்டரை குடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சர்ச் பண்ணும்போது அது மாதிரி இடம் கிடச்சிதுன்னா அதுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை, நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்து ட்ரீட் பண்ணால் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தால் ஓகே. அட்லீஸ்ட் குடிக்கிறதுக்கு இல்லைனா கூட, குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் இல்லைனா கூட, குளிக்கிறதுக்காவது நம்ம யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, அதையும் மீறி இல்லை வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி இருந்து மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, அதை நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது? வீட்டு பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் அல்லது வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் பிளேசஸ், மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் டாய்லெட் அல்லது ஒரு பப்ளிக் ஒயின் ஷாப், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த ஃபேக்ட்ரிஸ் அல்லது சின்ன கம்பெனி மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட புகை வரக்கூடாது, ஸ்மெல் வரக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது, வைப்ரேஷன் வரக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ப்ரிஃபர் பண்ணால் நல்லது. ஓகே, அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து ரோடு அகலமாகவும் மரங்கள்லாம் செழிப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை ப்ரிஃபர் பண்ணுற பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே,
அடுத்த இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து தண்ணி, வாட்டர் வந்து ஒரு மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரோட்டில் வெள்ளம் வரும், சில இடத்துல வந்து வீட்டுக்கே வெள்ளம் வந்துடும். இன்னும் வந்து சிலர் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சில இடங்கள்லாம் மூழ்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது யாருமே வந்து 100% உறுதியாக சொல்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு அனுமானமாக சொன்னாலும் அதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிலர் வந்து உயரமான இடமா இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவேன், அந்த ஏரியாவாக இருந்தால் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை எப்படி நான் செக் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்குது. அதாவது மீன் சி லெவல்ன்றது இருக்குது ஒன்று. மீன் சி லெவல்ன்றது கடலுடைய ஆவரேஜ் மட்டம். அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் அனைத்து கவர்மெண்ட் பில்டிங்கும் வந்து பில்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மீன் சி லெவலில் வந்து 0ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ளஸ் 2 மீட்டர், 2.5 மீட்டர் அல்லது 3 மீட்டர்ன்றது அந்த லேண்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங் வந்து ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை 0வாக கன்சிடர் பண்ணி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு 0வாக அந்த மீன் சி லெவலில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்து அதை 0வாக கன்சிடர் பண்ணி அதில் வந்து இருக்கிற லேண்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எத்தனை மீட்ரு பேஸ்மெண்ட் வைக்கணுமோ அத்தனை மீட்ரு பேஸ்மெண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட்ஸ், பில்டிங்ஸ் நீங்கள் வந்து அது எங்கே பக்கத்தில் இருக்கோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மீன் சி லெவல் என்னன்றது. ஸோ கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இடம் வந்து எவ்வளோ மேடாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஈவன் இன்னொரு விஷயம் வந்து கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஒவ்வொரு ஏரியாவும் உங்கள் சிட்டியில் வந்து சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து எவ்வளோ மீன் சி லெவல் ஹைட்டில் இருக்குன்றதை பற்றி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஈவன் அவுட்டர் ஏரியா ஒரு சின்ன எந்தெந்த ஊர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு இடம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய வீடு வந்து வீடாக இருக்கா பள்ளமாக இருக்கிறதான்றதை பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் பில்டிங்கை வச்சு நீங்களே கவர்மெண்ட் பில்டிங் அல்லது ப்ராஜெக்டை ரெஃபரன்ஸ் வச்சு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜாக பார்க்குறதுனா பார்க்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி இல்லை அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா ஒரு இன்ஜினியரை கேட்டு நீங்கள் அதை கிளியராக உங்கள் வீடு வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அல்லது எவ்வளோ பள்ளத்தில் இருக்குன்றதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வீடு வாங்கும்போது லொக்கேஷன்றதை பொறுத்த வரைக்கும். இது தவிர உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி.